ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் நம்ம இன்றைக்கி தக்காளி சாதம் குழையாமல் செஞ்சுட்டு ஒரு சிம்பிளான ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு தான் இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ டைம் ஆயிடுச்சு, 1/2 ஹவரில் நான் இது லஞ்ச் பாக்ஸுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணணும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு 4 பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பே லீஃப் பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் நம்ம தாளிக்க போகிறோம். பட்டை லவங்கம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். அது கூடவே 2 பச்சை மிளகா காரத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகா காரம் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலரில் இந்த வெங்காயம் நல்லா வதக்க விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்தது சேர்க்கலாம். பாருங்கள், இப்போது ஒரு 2 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விடுவோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சோண்டு புதினா இலைகள் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது புதினாவை சேர்த்துக்கலாம். நம்ம கொத்தமல்லி சேர்க்கல. நம்ம இது குஸ்காவோ இல்லை பிரியாணியோ செஞ்சால் தான் நம்ம கொத்தமல்லியை சேர்ப்போம். நான் வெறும் தக்காளி சாதம்ன்றதுனால இந்த புதினா ஃப்ளேவர் மட்டும் இதில் நல்லாயிருக்கும். ஸோ அது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் நான் தனி மிளகாத்தூள் காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணுறேன். நான் இதுக்கு காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏன்னா குழந்தைங்களுக்காக நான் செய்கிறேன் அதனால். ஸோ நீங்கள் பெரியவங்களுக்கு செஞ்சால் இன்னொரு ஸ்பூன் காரம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலர் கொடுக்குற மாதிரி அந்த எண்ணெயில் நம்ம வதக்கிட்டோன்னா பிரியாணிக்கு நம்மளுக்கு கலர்லாம் தேவையில்லை. நம்ம இது குஸ்காவும் செய்யலை. ஸோ நம்ம தக்காளி சாதம்ன்றதுனால நம்ம இப்படி இது சிம்பிளாக தான் செய்கிறோம். ஸோ இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இதை வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் இப்போவே ஆட் பண்ணுறேன். ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம இதுக்கு ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இது கூடவே பாருங்கள், ஒரு 1/2 லெமன் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லெமனை நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம தயிர் கூட நம்ம சேர்க்கல, வெறும் லெமன் மட்டும் ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு 1/2 லெமன் மட்டும் நான் இதிலேயே டைரெக்டாக புழிஞ்சு விட்டுக்கிறேன். சீட்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது அந்த லெமன் புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நல்லா இதை கலரி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, நல்லா எந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு தக்காளியெல்லாம். இப்போ நான் இந்த பாத்திரத்தில் தான் நான் தண்ணி ஊற்றுறேன். நான் இதில் 1 டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதில் 2 டம்ளர் அரிசி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வீட்டு அரிசியில் நம்ம செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாஸ்மதி ரைஸில் செய்யலை. நம்ம வீட்டில் நார்மலாக சாதம் வடிக்கிற அரிசியில் தான் நான் இப்போது உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மசாலாலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கழுவி வச்சு இந்த அரிசியும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கலரி கொடுத்துடலாம். உப்பு நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணும்போது கொஞ்சம் தூக்கலாக தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாதம் வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம லிட்டை போட்டு ஒரு 2 விசில் லோ ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சுப்போம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் நம்ம ஆம்லேட் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் தவாவை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த கல் நல்லா சூடாகி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் ஒரு கரண்டி முட்டை எடுத்து ஊற்றிக்கிறேன். இந்த முட்டையில் பார்த்திங்கன்னா நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, உப்பு, மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா ப்ளீட் பண்ணி ஒரு 5 முட்டையை நான் எடுத்து வச்சுருக்கேன் 4 பேருக்கு. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கரண்டியில் ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் அழகாக முட்டை ஆம்லேட் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தனித்தனியாக ஒரு முட்டையாக கலக்கி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரே பாத்திரத்தில் எல்லா முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிட்டு அது கூடவே இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே உப்பு, மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி குழம்பு கரண்டி எடுத்து ஒரு கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து நம்ம ஊற்றணுன்னா கரெக்டாக ஒரு ஆம்லேட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு கரண்டி எடுத்து ஊற்றிட்டு ஒரு ஆம்லேட் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ 4 பேர் 5 பேருக்கு சாப்பிட்றதுக்கும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஈவினிங்
மதியானத்துக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதுக்குள்ளே நம்மளுக்கு இது வெந்துடுச்சு, 2 விசில் வந்துடுச்சு. இப்போது ஸ்ட்ரீம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம்மையாக இருக்குது, கொஞ்சம் கூட குலையில, சூப்பராக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்கள நீங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்து காமிக்கிறேன். கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை, அதே மாதிரி தண்ணியும் இல்லை. நல்லா கரெக்டான பதத்துக்கு நம்மளுக்கு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். வெறும் புதினா மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன், கொத்தமல்லி அதுக்கப்புறமா பட்டை லவங்கம் எதுவுமே நான் சேர்க்கல, மசாலா ஐட்டம் எதுவுமே நம்ம சேர்க்கல. வெறும் சோம்பு தான் தாளித்தோம், பிரியாணி இலை தாளித்தோம், அதுக்கப்புறமா புதினா இலைகள் சேர்த்தோம். இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களுக்கும் காரம் இல்லாமல் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். 1/2 ஹவரில் நம்ம இந்த 2த்தையுமே செஞ்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சூப்பரான ஒரு ஆம்லேட்டு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நான் சின்ன வெங்காயம் வைக்கிறேன். சின்ன வெங்காயம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் பச்சடியை விட, ஆனியன் ரைத்தாவை விட இந்த சின்ன வெங்காயம் கடிச்சு சாப்பிடும்போது இந்த தக்காளி சாதத்துக்கு அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு இன்றைக்கி லன்ச் மெனு இதுதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.